வாக்கா. என்ன டிஃபன் சாப்பிடாம வந்துட்டேன்னு அம்மா சொன்னாங்க. என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு பசிக்கவே இல்லக்கா. ஒரே குழப்பமா இருக்கு. பசி இல்ல குழப்பமா இருக்கா? என்ன சொல்ற? அக்கா, இன்னைக்கு எனக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு அம்மா கூட்டிட்டு போனாங்கல்ல. நானும் கார்த்தியும் கையெழுத்து போட போற நேரத்துல ரிஜிஸ்டருக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அதுக்கப்புறம் மொத்த சீனுமே மாறிடுச்சு. ரெஜிஸ்டர் நாங்க கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாம் கிழிச்சு போட்டு இந்த கல்யாணம் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிட்டாரு. நானும் அம்மா கிட்ட எப்படியோ கேட்டு பார்த்துட்டேன். ஆனா அம்மாவும் சரியா பதில் சொல்லல. எப்படி பதில் சொல்லுவாங்க? எல்லாம் புருஷனோட வேலை தானே தெரியுமே. சரி, அதான் நடக்கவே இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்லக்கா, எனக்கு என்னமோ ரெஜிஸ்டர் மேரேஜை நிப்பாட்டினது எங்க எம்டி சாரா இருக்குமோன்னு தோணுது. யாரு? கார்த்தி சரியா சொல்ற? அவர் எதுக்கடி உன் கல்யாணத்தை நிறுத்த போறாரு? அதான்க்கா எனக்கும் தெரியல. நான் உன்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன்ல, ஆபீஸ்ல எல்லார்கிட்டயும் நடந்துக்கிறத விட அவரு ஏன் மேல மட்டும் தனியா ஒரு கேர் எடுத்துக்கிறாருன்னு. ஒருவேளை சாருக்கு என்ன பிடிச்சிருக்கும், அதனாலதான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி இருப்பாரோ? நீ பழசவனா மறந்து போயிருக்கலாம். ஆனா உங்க 2 பேர் நடுவுல இருக்கிற பாசம் இன்னும் அப்படியேதான் இருக்கு. டேய் கார்த்தி, நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கேன். இந்த ரெட்ட ஒருத்தன் கை நீட்டி அடிச்சா அவனை நான் சும்மா விடுவேன் நினைக்கிறியா? விட மாட்டேன்டா. உன்னை உயிரோடவே விட மாட்டேன். சீக்கிரம் உன்னை தூக்குறேன். அப்பதான்டா தெரியும் இந்த ரெட்டு யாருன்னு. கார்த்தி, உன்னை ஏதாவது பண்ணா கூட நீ தாங்கிப்படா. ஆனா உனக்கு வலிக்கணும்னா, நீ மரண வேதனை படணும்னா இந்த ரேவதிய உன் பொண்டாட்டிய ஏதாவது பண்ணணும்டா. என்னையே கை நீட்டி அடிச்சிட்டல, உனக்கு நான் கொடுக்க போற வழிய உன்னால ஆயுசுக்கும் மறக்க முடியாது. அந்த ரேவதியோட போட்டோவை எடுத்து இந்த ஊரே பார்க்கற மாதிரி நெட்லயும் போன்லயும் பரவ விட்டு உன்னை அணுவணுவா துடிக்க விடல, நான் ரெட் இல்ல. அம்மா உன்னை வர சொன்னாங்க. அப்புறம் உங்க எம்டி வந்ததும் ஓடி போய் வரவேற்பு கொடு, ஓகேவா? போக்கா. ஐயோ அக்கா, வெக்கப்படுறாங்க பாருக்கா. ஏய், கிண்டல் பண்ணாத. சரி சரி, வா போலாம். வா. அப்படியா? சரிதான். கூப்பிடுறேன். என்னது முகத்துல அடிபட்டிருக்க? என்னாச்சு? அது டோர்ல அடிச்சுக்கிட்டேன் அத்தை. டோர்லியா? என்ன மாப்பிள, கவனமா இருக்க வேண்டாமா? நல்ல நாள் அதுவுமா இப்படியா முகத்துல காயத்தோட இருப்பீங்க? சாரி அத்தை, கேர்ஃபுல்லா தான் இருந்தேன். நல்லா இடிச்சிருக்கீங்க. பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? பாக்ஸிங்ல அவங்க முகத்துல எல்லாம் குத்துவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. நல்லா கேளுங்க அத்தை. கல்யாணத்துக்கு ரெடி ஆகுற பசங்கெல்லாம் ஃபேஷியல் பண்றதும் பியூட்டி பார்லருக்கு போய் மேக் ஓவர் பண்றதுமா இருக்கானுங்க. ஆனா இவன் என்னன்னா நல்லா இருக்க மூஞ்சி போய் காயம் பண்ணிட்டு வந்திருக்கான். தெரியாம நடந்து போச்சு. அத்தை ஃபீல் பண்றது ஓகே, அதுக்காக நீயும் கூட இருந்து ஏத்தி விடணுமா? சும்மா இரு. சரி சரி, டென்ஷன் ஆகாத, கூலா இரு. இன்னைக்கு உன் லைஃப்ல ரொம்ப முக்கியமான நாள். சோ ஹாப்பியா இரு. வணக்கம். உங்களுக்காக தான் நாங்க இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்.
நான் கூப்பிட்டதும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதேபடி பந்தக்கால் நடுறதுக்கு நீங்க கரெக்டா வந்துட்டீங்க. நீங்க ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் இங்கே இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் போகணும். பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷனை நீங்க பாக்குறது ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்டா தான் இருக்கும். சாமி லேட் ஆகுது, பந்தக்கால் நடுறதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணுங்க. இது ஆரம்பிச்சிடுறமா. சார், இவர் எங்க மாமா மயில் வாகனம், எங்க வீட்டோட மூத்த மாப்பிள்ளை. மாமா, இவர்தான் என்னோட எம்டி. சக சார், வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? அத்தா எம்டி வந்திருக்காரு. சார், இவர தெரியுதா? இவர்தான் என் மாமனார். ரேவதியோட ஃபாதர். மாப்பிள சார தெரியாதா? ஏற்கனவே அறிமுகமாயிட்டான். இங்க இருக்கிற யாருக்கும் இவனை தெரியாத மாதிரி எப்படி நடிக்கிறாங்க. சரியான திருட்டு கூட்டம். இவங்க மட்டுமா? அவனும் தான். இவங்களை விட பிரமாதமா நடிக்கிறானே. ஆண்டி, நம்ம பூஜை வேலைகளை ஸ்டார்ட் பண்ணலாமா? சரிங்க மாப்பிள்ள. மாப்பிள மாமா, என்ன நடிப்பு நடிக்கிறா பாத்தீங்களா? ஒண்ணுமே தெரியாத மாதிரி. இவ விட்டா கூட அவன் சும்மா இருக்க மாட்டான் போல இருக்கே. அவசரப்படுறான் பாருங்க. மூஞ்ச பாத்தீங்களா? எங்கேயோ போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கான். எவனோ நல்லா மார்க் போட்டு அனுப்பியிருக்கான். இருக்கும் மாமா. அவன் அடிச்ச கைக்கு மொத்தம் கொடுக்கணும் மாமா. பூஜைக்கு எல்லாரும் வாங்கோ. ஓம் நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீட்டேஸ்வர பூஜிதே சங்கச்சக்கர கதாகஸ்தே மகாலக்ஷ்மீ நமோஸ்துதே நமஸ்தே கருடாரூடே கோலாசுர பயங்கரி சர்வ பாபஹரே தேவி மகாலக்ஷ்மீ நமோஸ்துதே. ஓம் மகாலக்ஷ்மீ ச வித்மஹே விஷ்ணுபத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. எடுத்துக்கோ. ஒரு வழியா மருதுக்கும் ரேவதிக்கும் பந்தக்கால் ஊன்றியாச்சு. கூட இருந்து கொண்டாட விடாம இந்த கார்த்திக் வந்துட்டானே, அவன் போற வரைக்கும் இந்த ரூமை விட்டு வரவே கூடாது. நல்ல வேலை, சாமுண்டீஸ்வரி அத்தை அவங்க டென்ஷன்ல நம்மள தேடாம விட்டுட்டாங்க. அம்மா, பூஜை நல்லபடியா முடிஞ்சது. ரொம்ப நன்றிங்க. பாத்தீங்களா மாப்பிள, இந்த கன்றாவையெல்லாம் பார்க்கணுங்கிறது என் தலையெழுத்து. வாங்க போலாம். பந்தக்காலும் நட்டாச்சு. அடுத்தது நிச்சயதார்த்தமும் நடக்க போகுது. அதுக்கப்புறம் சாயங்காலம் பௌர்ணமி பூஜையும் நடக்க போகுது. அதையும் இருந்து பார்த்துட்டு போ, சரியா?